டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பீகார் மீன் கறி பண்ண போகிறோம். மட்டன் சாப்ஸ் மாதிரியே எறா சாப்ஸ் பண்ண போகிறோம். நார்மலான ஒரு மீன் குழம்பு, அவ்வளோதான். இன்னைக்கு ஜாமீன் விண்மீன் அதெல்லாம் போட்டு எதுவும் பண்ண முடியாதா? ஜாமீன் பண்ண முடியாது, விண்மீன் வானத்துக்கு தான் போகணும், அதனால் அதையும் பண்ண முடியாது. ஆயில் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான், அதுவும் நான்வெஜ் விளாக் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பீகார் மீன் கறி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறா சாப்ஸ் பண்ண போகிறோம். மட்டன் சாப்ஸ் மாதிரியே எறா சாப்ஸ் பண்ண போகிறோம். நார்மலான ஒரு மீன் குழம்பு, அவ்வளோதான் இன்றைக்கி. பீகார் மீன் கறி, ஓகே. இது எறா சாப்ஸு. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறீங்க? இது வந்து கிரேவி மாதிரி கொஞ்சோண்டு தான் இருக்கும். சாப்ஸ் வந்து போட்டு சாப்பிடலாம், தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா மீன் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட வேணும். அப்படியா? சோ அப்ப நம்ம வந்து செப்பரேட்டா மீன் கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா? கிரேவி மாதிரி கூட இருக்காது, அது ஒரு என்ன சொல்றது, தொக்கு மாதிரியும் இல்லாம குழம்பு மாதிரியும் இல்லாம அது இருக்கும். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ஆமா, சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்டீங்கன்னா புது ரெசிபி செஞ்சு தர மாட்டேன். சரி, ஓகே, சாரி. என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பீகார் மீன் கறி பண்ணிக்கலாம். அந்த பீகார் மீன் கறிக்கு வந்து வஞ்சர மீன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வவ்வால் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுவா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த ஏரி மீன் ஒன்று வரும்பா, அது பேர் மறந்துட்டேன். ஏரி மீன் அது எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஜாமீன் விண்மீன் அதெல்லாம் போட்டு எதுவும் பண்ண முடியாதா? ஜாமீன் பண்ண முடியாது, விண்மீன் வானத்துக்கு தான் போகணும், அதனால் அதையும் பண்ண முடியாது. நீ வா. அப்போ அதனால் நமக்கு ஜாமீன் விண்மீன் எதுவுமே அதெல்லாம் கிடைக்காததுனால நாங்கள் இன்னைக்கு நம்ம என்ன மீன் வச்சு பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து வஞ்சிரம். இது இருக்கட்டும், இது நார்மலாக வறுக்கிறதுக்கு இதோ இவ்வளோண்டு தான் பண்ண போகிறேன். ஒரு மீன். சரியா? அது என்ன மீன்? அது வஞ்சரத்தில் பண்ண போகிறோம் இன்னைக்கு. சூப்பர். மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தோடவும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். எங்கப்பா வெட்டி வச்ச லெமனை காணோம், சும்மா இப்படி கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவோ இதை வந்து இப்படி பிரட்டி வச்சுருவோம். ஸோ இதிலே மேரினேட் ஆகட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாம், இது வந்து இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். சரியா? எவ்வளோ நேரங்கம்மா? இது சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்து வந்து இங்கே எப்பவும் போல் மீன் குழம்பு வந்து கூட்டி போட்டிருக்கேன்னா இன்றைக்கி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிருக்கேன், அப்போல்லாம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன், தாளிக்கல கொள்ளலை எதுவுமே பண்ணலை. நான் அளவு சொல்லுங்கள். புளி வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கூட இன்னும் போடல. உப்பு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்படியே கொதிக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, ஏன்னா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இதில் வதக்கி ஊற்ற போகிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டில் வைப்போம். சரியா? இங்கே எதுக்கு கடாய் வச்சுருக்கீங்க? அதுதான் இங்கே அந்த பீகார் மீன் கறி பண்ணுறதுக்கு. பீகார் மீன் கறி. ஆமாம். இதில் வந்து இது வருப்பா, இதில் வந்து வெண்கடுகு போடணும். நம்மக்கிட்ட வெண்கடுகு இல்லை, அதனால் நார்மல் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சரியா? தனியா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, எல்லாமே பச்சையாகவே. ஜீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. மிளகு வந்து இதில் நான் வெந்தயம் கலந்துட்டுக்குது, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், 1 2 3. பூண்டு வந்து 7-8 பல். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக லெமன், அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வந்து இதுலேயுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு
ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை அரைக்கணும். இதை நல்லா வந்து மைய அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த பீகார் மீன் கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இந்த மீனை வந்து பொரித்து எடுத்துக்கணும். நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மீன் வந்து நல்லா ஊறி இப்போ வந்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மீன் வந்து ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அதனால் நல்லா வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே மீன் வந்து எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுப்போம். இவ்வளோ எண்ணெய் வேணால், தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். இங்கே வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி, அதிலையே வந்து நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏன்னா ஆல்ரெடி மீனில் இருக்கும், அந்த மசாலா வந்து நமக்கு இதில் சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஹையில் வச்சுட்டு அடுப்பை நல்லா வந்து நம்ம வதக்கணும். அடுப்பை ஒரு கம்மியான தீயில் வச்சுட்டு இதை மூடிடுவோம். சரியா? ஓகே. இதில் வந்து இது மீன் குழம்புக்கு ஒரு 5 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சூப்பரான நம்ம பீகார் மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மீன் கறி மீன் கறி கிரேவி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், ஆனால் மீன் கறி தான் நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இப்படி கொதிக்குது பாருங்களா. ஆஹா, மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டேன். இப்போ நம்ம எறா சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், நான் வந்து 1 கிலோ எறா வச்சுருக்கேன். அதனால் பச்சை மிளகாய் வந்து 7-8 பச்சை மிளகாய். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1 பீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள், இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். ஏன்னா இதை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தக்காளி இதிலையே கொட்டி அரைக்கணும். மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வந்து இது வதங்கட்டும். இதிலே வந்து ஒரு 3 தக்காளி அதையே சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம். புதினா வந்து நல்லா 1 கட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்குது. அதுங்காட்டி இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றிட்டு மறுபடியும் இதுலேயே வெங்காயத்தை கொட்டி அரைக்கணும். வெங்காயம் தக்காளியை கொட்டி பாருங்கள், நம்ம குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதை எடுத்து இந்த குழம்புல கொட்டிடலாம். ஒரு கொதிக்கட்டும் நல்லா. இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நல்லா ஆறட்டும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே ஊற்றி நம்ம அரைச்சிக்க வேண்டியதா கொட்டி. பாருங்கள், இந்த மீன் குழம்புல வந்து மீன் வந்து போட்டுடலாம். இன்னும் மீன் அது இது வந்து அந்த இது கிழங்காவிலே இன்னொரு ரகம். ஓகே. மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோம்னா அது கொருன்னு இருக்கும், இது நைஸாகிடும். அதனால தான் நான் வந்து அதை ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை இது பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இதோட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதுவுமே பச்சையாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காயட்டும். அதில் வந்து நம்ம எறாவை போட்டுக்கலாம். பாருங்கள், எறா போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும்.
இது லைட்டாக வதங்கினோடனே இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நல்லா சேர்த்துட்டு இப்படி ஒரு கிண்டு. நல்லா இருக்கு பார்க்கும்போது இல்லை, ஆனால் மண்சட்டியில் செய்கிறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், டேஸ்ட் கிடைக்கும். மண்சட்டியில் அடுப்பில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நானுமே கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு எவ்வளோ நாள் 6 வருஷம் வந்து அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 6-7 வருஷம் அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு இந்த பம்பு ஸ்டவ் இருக்குல்ல, அது இருக்கும் என்கிட்ட. அது வந்து அவசர ப்ளூ கலர். கரெக்ட், அது தெரியும். அது நீ பிறந்தப்ப எடுத்தது தனியா. அதுக்கு முன்னாடி அந்த அடுப்பு தான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நண்டுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை. இதில் அப்படியே கொத்தமல்லியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா வதங்கட்டோம்ப்பா. இது பாருங்கள், மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கணும். இது வந்து ஒரு 4 தக்காளி அரைச்சிருக்கேன். இதையும் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கணும் நமக்கு. இதில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன். 3/4 ஸ்பூன் உப்பா? இது எதுக்குமா? நண்டுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இந்த நண்டு வந்து சின்ன சின்ன நண்டு தான். அதனால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி நான் வறுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பொரிக்கிறது, அதாவது எண்ணெயில் போட்டு. ஆனால் இது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தொக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து தொக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் தண்ணி ஊற்றலைப்பா. அதனால் இப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை கம்மியாக வச்சுருவோம். ஸோ நண்டு தொக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த தொக்கு பிடிக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு சாப்பிட தெரியாது நண்டு. அதனால் அப்படியே விட்டுருவேன். ஆனால் நண்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் இந்த மழை காலத்தில், இந்த வெயில் காலத்தில் இல்லை, மழை காலத்துலலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு டைம் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு நாங்கள் நண்டு பிடிச்சி வச்சு காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும் வயல் நண்டு இடித்து குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஊரில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இறக்கி வச்சுட்டேன் எறா சாப்ஸை. ஆனால் பாருங்கள் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் சட்டியில் பண்ணாலே வந்து சூடு சீக்கிரம் ஆறாது, நமக்கு சூடாகவே வேற இருக்கும். இறால வந்து எலும்பில்லைன்றனால எங்களால் இந்த சாப்ஸ் பீஸ் எடுத்து வெளியே காமிக்க முடியல. ஏன்ப்பா? அப்படி சாப்ஸ் மாதிரி வரும். அதனால் நாங்கள் இறாவை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ மீன் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நண்டு கொஞ்சம் நேரத்தில் இப்போ ரெடி ஆகிடும். கம சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பாருங்கள். சூப்பரான ஒரு சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, எறா சாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகார் மீன் கறி, நண்டு தொக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு ஆர்டர் வந்து இருக்குது. நேற்று கரண்ட் இல்லாத தொட்டு நம்மளால் ஆர்டர் எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி போயிட்டு நேற்று ஆர்டர் இன்றைக்கி ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சாதான் நாளைக்கு காலையிலேயே நமக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு கிளம்பிடலாமாப்பா? கிளம்பிடலாம். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஆயிலும் வந்து நியூ ஸ்டாக்கு போட்டுட்டு இருந்தோம். அதனால் வந்து லாஸ்ட் டே அனுப்ப முடியல, அன்றைக்கி ஃபுல் பவர் கட்டு. ஸோ அதனால் அப்படியே ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து நம்ம பேக் பண்ணி, இன்னைக்கு சண்டே இருந்தாலும் இன்னைக்கே பேக் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு கொஞ்சம் வேற வேலைலாம் காலையிலேயே அனுப்புறதுக்கு மார்னிங்கே அனுப்புறதுக்கு. ஸோ அதனால ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் வாங்க. இப்போ வந்து வேலை சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கீழே வந்து பேக்கிங் வேலை நடந்துட்டுருக்கு. நேற்றுக்கு கரண்ட் இல்லாத எடுக்கவே இல்லை நாங்கள். அதனால இப்போ வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு காலையிலேயே ஒரு 11 மணிக்கு கொரியர் போவோம். இந்த 11 மணிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இப்போ வந்து ஆயில் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது, அங்கேயும் பேக் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் சீக்கிரமாக பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறோம். சூப்பராக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஆயில் இருக்குது, மூலிகை
எண்ணெய் இருக்குது. அதுக்கப்புறம் வடகமும் இப்போ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் உடையுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாக்ஸில் போட்டிருக்கோம். பாக்ஸில் போட்டு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. உங்களுக்கு பாக்ஸில் போட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வருது அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.